எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று 17 3ஆம் மாதம் 2019ஆம் ஆண்டு. இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். தாயகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களின் எழுச்சி பேரணிக்கு ஆதரவாக பிரித்தானியாவில் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். தாயக பல்கலைக்கழக மாணவர்களின் எழுச்சி பேரணிக்கு ஆதரவாக பிரித்தானியாவில் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். தாயக பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பணியாளர்கள் உட்பட பல்கலைக்கழக சமூகத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்ட எழுச்சி பேரணிக்கு ஆதரவளிக்கும் முகமாக இங்கிலாந்து தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களால் பிரிட்டன் வெளியுறவு மற்றும் பொதுநலவய அலுவலகத்தின் முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஐரோப்பிய நாடொன்றில் இலங்கையருக்கு அடித்த அதிர்ஷ்டம். ஐரோப்பிய நாடான இத்தாலியில் இலங்கையர் ஒருவருக்கு பெரும் அதிர்ஷ்டம் அடித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இத்தாலியில் இடம்பெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இலங்கையர் ஒருவர் 1,50,000 யூரோ பணப்பரிசை வென்றிருக்கின்றார். உங்களில் யார் அடுத்த மில்லினியர் என்ற போட்டியில் இவர் இந்த பணப்பரிசை வென்றிருக்கின்றார். அவர் மொத்தமாக 13 கேள்விகளுக்கு சரியான பதிலளித்ததன் மூலம் இந்த பணத்தொகையை வென்றிருக்கின்றார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட மசூத் லிதீப் இத்தாலியின் வைத்தியராக பணியாற்றி வருகின்றார். 1979ஆம் ஆண்டு அவரது குடும்பத்தினர் இத்தாலிக்கு சென்றிருக்கின்றனர். ராஜபக்சர்கள் ஆட்சிக்கு வந்தால் இலங்கையுடன் உறவில் விரிசல் ஏற்படும். ராஜபக்சனர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இலங்கை அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு பாதிப்படையும் என அமெரிக்காவின் பழமைவாத சிந்தனையாளர் எப் ஸ்மித் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை ராஜதந்திர மற்றும் இராணுவ தொடர்புகளுக்கு அமெரிக்கா முன்னுரிமை அளிக்க வேண்டும். 2015இல் மஹிந்த ராஜபக்ச வெளியேற்றப்பட்டதிலிருந்து இலங்கை அமெரிக்க உறவுகள் தலை தூக்கி இருக்கின்றன. இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா கடற்படையின் புதிய விநியோக கேந்திரமாக இலங்கை மாறி வருகின்றது. இலங்கை விவகாரம் தவறாக கையாளப்பட்டால் இலங்கையில் ராஜபக்சவினர் மீண்டும் ஆட்சிக்கு வரும் நிலை ஏற்படும். ஆட்சி கவிழ்ப்பு தோல்வியடைந்தாலும் வரவிருக்கும் தேர்தல்களில் செல்வாக்குமிக்க ராஜபக்ச குடும்பத்தினர் அதிகாரத்துக்கு திரும்புவர் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர். யுத்தம் முடியாவிட்டால் உயிரிழப்புகள் தொடர்ந்திருக்கும். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் உயிரிழப்புகள் தொடர்ந்திருக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். மொத்த சனத்தொகையில் குறிப்பிட்ட வீதத்தினர் உயிரிழந்திருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மாத்தளை முவன்தெனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். பாரிய போராட்டத்தின் மத்தியில் 30 வருட கால யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டது. ஆனால் யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினர் இன்று தண்டிக்கப்படுகின்றனர். எமது நாட்டு இராணுவத்தினர் 9 பேருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில நாடுகள் குறிப்பிட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி இராணுவத்தினரை நாட்டுக்குள் அனுமதிப்பதும் இல்லை. இவை அனைத்தும் ஒரு தலைப்பட்சமான செயற்பாடாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். நடுக்கடலில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க தீவிர நடவடிக்கை. நடுக்கடலில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க இந்திய கடற்படை மற்றும் இலங்கை கடற்படைக்கு உதவி செய்து வருவதாக வடக்கு கட்டளை தளபதி சில்வா தெரிவித்திருக்கின்றார். போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை கடற்படை சார்பில் கடத்தலை தடுக்க பல கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றது. கடந்த ஆண்டு சுமார் 2100 கிலோகிராம் கேரளா கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 9 வாரத்தில் 700 கிலோ கேரளா கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் கடத்தல்காரர்களை பிடிக்கவும் ரோந்து கப்பல் மூலம் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பிலிருந்து இந்திய கடல் எல்லைக்குள் கடத்தல்காரர்கள் நுழைந்தால் உடனடியாக இந்திய கடற்படைக்கு தகவல் அளித்து அவர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. தொல்பொருள் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு யுத்தத்தை விட மோசமானது.
தொல்பொருள் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு யுத்தத்தை விட உணர்வு ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலத்தில் நாட்டில் யுத்தம் நிலவிய போது ஆலய வழிபாட்டின் மூலமே பாதிக்கப்பட்ட மக்கள் தம்மை ஆறுதல் படுத்திக் கொண்டனர். அன்று தமக்கு ஆறுதல் தந்த ஆலயங்களை இன்று அம்மக்கள் பறிகொடுத்து கொண்டிருக்கின்றனர். வடகிழக்கில் தொல்பொருள் திணைக்களங்களின் செயற்பாடு பாரிய பிரச்சனையாக காணப்பட்டு வருகின்றது. முல்லைத்தீவில் அதிகளவில் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மக்களின் இடங்களை அபகரிப்பது தொடர்பாக கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் அவதானம் செலுத்தி மக்களின் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்க வேண்டும். அடுத்த சுதந்திர கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரியே. 2020ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனாவை வேட்பாளராக நியமிப்பது உறுதி என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்திருக்கின்றது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிறி ஜெயசேகர கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவை வேட்பாளராக நியமிப்பது உறுதி. கட்சி என்ற வகையில் அவரை வேட்பாளராக தெரிவு செய்ய எமக்கு உரிமை இருக்கின்றது. எமது கட்சியை கட்டி எழுப்புவது போன்று கட்சியின் தலைவரையும் உருவாக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்சவுக்கு 3/2 பெரும்பான்மை இருந்தால் அவர் நினைத்தவற்றை செய்தார். நல்ல கட்சியில் முழுமையான அதிகாரத்தை ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கியது போல் சுதந்திர கட்சியினர் அடிபடுவது நிச்சயம். நாம் அன்று இணையாவிட்டால் நாடு அனாதையாக்கப்பட்டிருக்கும். இன்று குறிப்பாக மேல் மாகாணம் மற்றும் சப்ரமுகா வடமேல் மத்திய மாகாணம் மற்றும் தென் மாகாணங்களில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உயர்வாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. சப்ரமுகா மற்றும் வடமேல் மற்றும் தென்மேற்கும் ஊவா மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு கரையோர பகுதிகளிலும் புலனறுவை மாவட்டத்திலும் பல தடவைகள் சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். தமிழர்களுக்கு வெடிவு வந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா மற்றும் இலங்கை உறுதி. இந்தியா மற்றும் இலங்கை தமிழர்களுக்கு வெடிவு வந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கின்றது என தென்னிந்திய திரைப்பட நடிகரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் தெரிவித்திருக்கின்றார். வார இறுதி தமிழ் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவியில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இனப்பகை அரசியல் காரணமாக தமிழர்களுக்கு விடிவு வந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கின்றது. இந்தியாவும் இலங்கையும் எப்போதும் தமிழர்கள் பக்கம் நிற்கப் போவதில்லை. வெளிப்பாடுதான் இந்தியா அமைதி காக்கின்றது என்பதை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய தமிழர்கள் பக்கம் நின்று பேசினால் ஜெனீவா அரங்கில் புதிய மாற்றம் வரும். ஆனால் அது எப்போதும் நடக்காது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பாலியல் நோய் சபையில் சர்ச்சை. ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவினால் சுமத்தப்பட்டுள்ள கொக்கையின் குற்றச்சாட்டு காரணமாக சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளதாக சபாநாயகர் கரிஜே சூர்யா அறிவித்திருக்கின்றார். கொக்கையின் பயன்படுத்தும் உறுப்பினர்கள் பட்டியலை தனக்கு வழங்கியதாக ரஞ்சன் கூறிய போதிலும் அவ்வாறான பட்டியல் தனக்கு இன்னும் கிடைக்கவில்லை என சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். வரவு செலவு திட்ட விவாதத்தில் உறுப்பினர்களுடன் கொக்கையின் சோதனை நடத்த மாட்டேன் என சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஞ்சன் ராமநாயக்கவின் இந்த குற்றச்சாட்டு மிகவும் ஆபத்தானது. இதே நிலையில் சென்றால் உறுப்பினர்கள் 2 எய்ட்ஸ் நோய் இருப்பதாகவும் கூற வாய்ப்பிருக்கின்றது. அதேபோல் ஆபத்தாகிவிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்திருக்கின்றார். வடமராட்சியில் கஞ்சாவுடன் 2 கைது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் கஞ்சாவுடன் இன்று அதிகாலை 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி திக்கம் பகுதியில் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதிக்கு விசேட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் கடற்படையினரும் சென்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில் உள்ள மயானம் ஒன்றில் பதுக்கி வைத்திருந்த 87 கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இத்துடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நிழல் பிரதமர் ஆனார் சுமந்திரன்.
நிழல் பிரதமர் சுமந்திரனுக்கு பௌத்தத்துக்கான முன்னுரிமையை மாற்றியமைக்க வேண்டிய தேவையுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்வில தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் சுமந்திரனிடம் இருந்து பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். நாடாளுமன்ற உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அரசியல் அமைப்பில் 9ஆம் உரிமையை ஒருபோதும் மாற்ற முடியாது. மகாநாயக தேரர்கள் முன்னிலையில் கூறியிருக்கின்ற நிலையில் இன்று அரசியல் அமைப்பினை மாற்றும் நிலை உருவாகியிருக்கின்றது. புத்த சாசன அமைச்சருக்கோ அல்லது பிரதமருக்கோ அரசியலமைப்பில் பௌத்தத்துக்கான முன்னுரிமையை மாற்றியமைக்க அவசியமில்லை. எனினும் நிழல் பிரதமர் சுமந்திரனுக்கு அந்த தேவை இருக்கின்றது. ஆகையினால் சுமந்திரனிடமிருந்து பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. எனவே அரசியலமைப்பின் 9வது உறுப்புரிமையை மாற்றக்கூடாது. இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளை மீண்டும் உருவாக்க வேண்டுமென கூறிய விஜயகலா மகேஸ்வரன் இன்று அரசாங்கத்தில் அமைச்சு பதவியில் இருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் மௌனிப்புக்கு பின் கூட்டமைப்பின் முட்டுக் கொடுக்கும் அரசியல். தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத போராட்டம் மௌனித்த பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு ஆளும் கட்சிகளுக்கு முட்டுக் கொடுக்கின்றது என பகிரங்க குற்றச்சாட்டு. கிழக்கு தமிழர் ஒன்றியத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி தட்சணாமூர்த்தி சிவநாதன் தலைமையில் காரைதீவு சண்முகா கலையரங்கில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்ற தமிழ் தலைமைகள் அரசிடம் பேரம் பேசி குறைந்தபட்ச அரசியல் அதிகாரங்களை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரும்பவில்லை. இவை தர்மத்துக்கு மாறானவை. தலைமைகள் என நம்பியிருந்த தமிழ் தேசிய தலைமைகளில் கிழக்கு மாகாணத்துக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கவில்லை. இதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் வெறுமனமே கை உயர்த்துவோர்களாகவே செயற்படுகின்றோம் என பகிரங்கமாக ஏற்றுக்கொள்கின்றனர். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் பூர்வீக நிலங்களில் கல்முனை பிரதேசமும் கேந்திரமானது. இப்பொழுது தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் சுருக்கப்பட்டு எந்த இடத்தில் வரையறுக்கப்பட்டு நிற்கின்றது என்பது யாவரும் அறிந்தது. நீராடச் சென்ற குடும்பத் தலைவர் பலி. மண்கொம்பான் சாட்டி கடற்கரையில் நீராடச் சென்ற ஒருவர் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்த யூட்சன் வயது 41 என்ற குடும்பத் தலைவரே இவ்வாறு கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். குருநகரைச் சேர்ந்தவர்கள் சிலர் இணைந்து சாட்டி கடற்கரைக்கு நீராடச் சென்றுள்ளனர். இதன்போது மேற்படி நபர் கடலில் இழுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருக்கின்றார். இது தொடர்பில் கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டதும் கடற்படையினர் தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் குறித்த நபரை மீட்டுள்ளதுடன் அவரை உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்த்தனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்தார் என்று யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் அறிவித்திருக்கின்றனர். 2.12 கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் இருவர் கைது. கடற்படையினரால் வழங்கிய தகவலின்படி தென்கிழக்கு கடற்படை கட்டளையின் வீரர்கள் மற்றும் அருகம்பை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் போதைமருந்து தடுப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் இணைந்து பொத்துவில் பகுதியில் வைத்து 2.12 கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கஞ்சா போதை வீட்டில் விற்பனைக்காக தயாராக இருந்தபோது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்கள் பொத்துவில் பகுதிகளில் வசிக்கின்ற 39 மற்றும் 69 வயதானவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட கேரளா கஞ்சா போதை மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பாக பொத்துவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 3 கோடி தங்கத்தை கடத்தியவர் கைது. 3 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கத்தை கடத்திய குற்றச்சாட்டில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச பண்டாரநாயக்கா விமான நிலையத்தில் இன்று அதிகாலை சுங்கத் திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு அலத்கடையைச் சேர்ந்த 49 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையிலிருந்து இலக்கம் SC001 என்ற விமானத்தில் வந்த இவர் 4000 கிராம் எடை கொண்ட 40 தங்க கட்டிகளை கொண்டு வந்தமை தெரிய வந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபரை கைது செய்த சுங்கத் திணைக்கள அதிகாரிகள் தங்க கட்டிகளையும் கைப்பற்றியுள்ளனர். கூரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு ஒருவர் வைத்தியசாலையில். மட்டக்களப்பு பாலச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மீராவுடை பகுதியில் இரு சாராருக்கு இடையில் இடம்பெற்ற கைகலப்பின் போது கூரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காயத்துக்கு உள்ளானவர் சிகிச்சைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
மாஞ்சோலை பிரதேசத்தினைச் சேர்ந்த நயீம் சாகுல் ஹமீத் வயது 56 என்பவரே இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றார். குறித்த நபர் இந்திய நாட்டு பிரஜை என்று மாஞ்சோலை பிரதேசத்தில் திருமணம் புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா வாகன விபத்தில் 8 பேர் படுகாயம். வவுனியா தாண்டிக்குள பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சாரதி உட்பட 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பயணித்த கயஸ் ரக வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து பனைமரத்துடன் மோதுண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் பொதுமக்களின் உதவியுடன் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகளை கையளிக்க மறுக்கும் முன்னாள் அமைச்சர்கள். 19 முன்னாள் அமைச்சர்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களை இன்னும் மீள கையளிக்காதுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கூட்டாட்சியில் இணைந்திருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களே இதில் உள்ளடங்குகின்றனர். அதேவேளை ஒவ்வொருவரும் பல காரணங்களை காட்டி இழுத்தடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அனைவருக்கும் உடனடியாக வெளியேறுமாறு சிவப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் மணல் அகழ்வில் ஈடுபட்டவர்கள் போலீசாருடன் முறுகல். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களை கைது செய்ய முனைந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் அங்கு படையினர் மேலும் குவிக்கப்பட்டு 3 பெண்கள் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதே பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதுடன் சந்தேக நபர்கள் நாளைய நீதிமன்றில் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பகிடி வதையால் பல்கலைக்கழக கல்வியை கைவிடும் மாணவர்கள் அதிகரிப்பு. பகிடிவதை காரணத்தினால் பல்கலைக்கழக கல்வியை கைவிடும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அரச பல்கலைக்கழகங்களிலிருந்து 1987 மாணவர்கள் இவ்வாறு விலகிச் சென்றுள்ளதாக அமைச்சர் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்றார். பகிடிவதை பற்றி முறையிட விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றமையை தொடர்ந்து முன்னணி பல்கலைக்கழகங்களில் பகிடிவதை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 30 வருடமாக பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி தரவே இயலாதவர்கள் எப்படி வடகிழக்கு இணைந்த தாயகத்தை பெற்றுத்தரப் போகின்றார்கள்? கிழக்கு தமிழர் ஒன்றியத்தின் அம்பாறை மாவட்ட தலைவர் ஆவேசம். கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி தருவது என்பது மிகச்சிறிய விடயமாகும். 30 வருட காலமாக கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி தர முடியாத தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு வடகிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தை பெற்றுத்தரப் போகின்றார்கள் என்று கிழக்கு தமிழர் ஒன்றியத்தின் அம்பாறை மாவட்ட தலைவர் சர்வானந்தன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஜனாதிபதியின் செயலணியின் ஆலோசகராக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் நசீர் அகமட் ஜனாதிபதியினால் நியமனம். வடகிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்திக்கான ஜனாதிபதி செயலணியின் ஆலோசகராக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் நசீர் அகமட் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாகாணங்களில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை பணிப்புரை விடுக்கவும், ஒருங்கிணைக்கவும், கண்காணிக்கவும், மதிப்பீடு செய்யவும் என அமைச்சரால் தீர்மானம் எடுக்கப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலின்படி வடகிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்திக்கான ஜனாதிபதி செயலணியின் ஆலோசகராக நசீர் அகமட்டுக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் தனது கணவனை கொடூரமான முறையில் இலங்கையைச் சேர்ந்த மனைவி கொலை செய்திருக்கின்றார் என அந்த நாட்டு ஊடகம் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவில் 73 வயதான இலங்கை தமிழ் பெண் ஒருவர் தனது கணவனை அடித்து கொலை செய்திருக்கின்றார். கணவனின் கொடுமைப்படுத்தல் மற்றும் தவறான நடத்தை காரணமாக மனைவி இவ்வாறு கொலை செய்திருக்கின்றார் என பிரித்தானிய நீதிமன்றில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. வெளிநாட்டு உதவியுடன் ஆரம்பமாகும் செயற்கை மழையின் முதற்கட்ட நடவடிக்கை. செயற்கை மழை பொழிய வைப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கை அடுத்த வாரம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை மின்சார அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜேவர்தன தெரிவித்திருக்கின்றார். ஜெனீவாவில் நான் சொன்னபடி செயற்படவில்லை என்றால் இவ்வாறு செய்வேன் ஜனாதிபதி. ஜெனீவா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படாது போனால் வெளிவிவகார அமைச்சை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தீர்மானித்திருக்கின்றார்.
சிவனொளிபாத மலைக்கு யாத்திரை சென்ற இராணுவ சிப்பாய் மரணம். சிவனொளிபாத மலைக்கு யாத்திரைக்கு சென்ற ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கண்டே ஹம்பொக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதான முத்துப்பண்டா என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றார். இந்த சிப்பாய் தனது குடும்பத்தினருடன் சிவனொளிபாத மலைக்கு யாத்திரைக்கு வந்திருக்கின்றார். நல்லதண்ணி பிரதேசத்திலிருந்து மலையின் மீது ஏறிக்கொண்டிருந்த போது இந்தி கட்பான பிரதேசத்தில் இன்று அதிகாலை திடீரென சுகவீனம் அடைந்திருக்கின்றார். இதனையடுத்து குடும்பத்தினரும் யாத்திரை சென்ற சிலர் இணைந்து அவரை மஸ்கலிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக நல்லதண்ணி போலீசார் தெரிவிக்கின்றனர். ஓட்டமாவடி தியட்டவான் தாருஸ்லாம் மாணவன் மிஸ்லார் அம்மார் சாதனை. ஓட்டமாவடி தியட்டவான் தாருஸ்லாம் அரபு கல்லூரியின் ஹிப்லு பிரிவில் கல்வி கற்கும் காத்தாங்குடியைச் சேர்ந்த முகமது மில்லார் அம்மார் என்ற மாணவர் அல்குர்ஆனை 2 வருடத்துக்குள் பூரணமாக மனனம் செய்து முடித்திருக்கின்றார். வீதிகள் மற்றும் வடிகால்களை மக்கள் பாவனைக்கு கையளிப்பு. கடந்த வருடம் கம்பரெலியா வேலை திட்டத்தின் கீழ் கூரளைப்பற்று மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குள் முடிக்கப்பட்ட வீதிகள் மற்றும் வடிகால்களை மக்களுக்காக கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இதில் பிரதம அதிதியாக விவசாய நீர்ப்பாசன மற்றும் கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சர் அமீர் அலி கலந்து கொண்டு மக்களின் பாவனைக்காக கையளித்திருக்கின்றார். சரியான தலைமத்துவங்களை வேண்டி நிற்கும் வாழச்சேனை சமூகம். எந்த ஒரு சமூகத்துக்கும் சரியான தலைமத்துவம் தேவை என்பது யாரும் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது அல்ல. மிகவும் வறுமையான பெண்ணுக்கு வீடு கட்டி கொடுக்க அடிக்கல் நாட்டி வைப்பு. கிரான் பிரதேசத்தில் மிகவும் வறுமையான நிலையில் வாழும் முதிய பெண்மணி ஒருவருக்கு வீடு கட்டி கொடுக்கும் முகமாக அடிக்கல் நாட்டின் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வு இன்று கிராம உத்தியோகத்தர் அச்சுதன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் பிரான்ஸ் ஈழத்தமிழர் உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சங்கராஜா, வடமாகாண உதைப்பந்தாட்ட இணைப்பாளர் காந்தரூபன், ஆசிரியர் மங்களதர்சன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையுடன் பாரிய கூட்டு பயிற்சி. 1000 ஆஸ்திரேலிய படையினர் மற்றும் போர்க்கப்பல்கள் இலங்கை வருகை. ஆஸ்திரேலியா இலங்கை கடற்படையினருக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பாரிய கடற்படை கூட்டு பயிற்சியாக ஆஸ்திரேலிய படையினர் இலங்கை வரவுள்ளதாக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய பிரதி தூதுவர் யோன் பிலிப் குறிப்பிட்டிருக்கின்றார். தபால் அதிபர்கள் 1000 பேரை சேர்த்து கொள்ள நடவடிக்கை. பிரதான தபால் அலுவலகங்களில் சேவையாற்றுவதற்காக 1000 தபால் அதிபர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தபால் மற்றும் முஸ்லிம் சபைய விவகார அமைச்சர் ஹலீம் தெரிவித்திருக்கின்றார். சமூக ஐக்கியத்துக்காக உலமாக்கள் நடாத்திய கருத்தரங்கு. அனுராதபுரம் மாவட்டத்தின் நாச்சியாதீவில் கடந்த ஞாயிறு உலமாக்களுக்கான நிகழ்ச்சியொன்று நடைபெற்றிருக்கின்றது. நாச்சியாதீவு யமத்துல் உலமாவின் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. கனகாலம் நித்திரையோ மாவைக்கு சூடு வைத்த விக்னேஸ்வரன். நீண்ட காலத்தின் பின்னர் மக்கள் போராட்டத்துக்கு வந்த மாவை சேனாதி ராசாவுக்கு சூடு வைத்திருக்கின்றார் முன்னாள் வடக்கு முதல்வர் விக்னேஸ்வரன். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்தில் மாவை சேனாதிராசா கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அண்மை காலமாக நடந்த எந்த போராட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. தமிழரசு கட்சியும் அந்த போராட்டங்களை ஆதரிக்கவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை